எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட காந்தப்புயல் காந்தராஜ் சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைவர்ஸ் விஷயம் போயிட்டுருக்கு. டைவர்ஸ் பண்ணாக்கா எனக்கு வந்து 40 லட்சம் மாதத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? தெரியாது, அவர் எவ்வளோ சம்பாதிச்சாரு, இவங்க எவ்வளோ கேட்குறாங்கிறது அவங்களுடைய சொந்த விஷயம். அதில் நான் எப்படி தலையிட முடியும்? இல்லை, பப்ளிக்கு இது தெரிஞ்சு என்ன ஆக போகுது? எனக்கு அந்த விஷயம் தெரியணும். முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுக்கிறீங்க? ஜெயம் ரவி என்ன இது பாரத அவார்டு வாங்கின சிறந்த நடிகரா? இல்லை அவர் எத்தனை 100-150 படங்களுக்கு நடிச்சிருக்காரா? எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு? சூப்பர் ஹீரோவா? என்னத்துக்கு அவருடைய வாழ்க்கையை போட்டு இப்படி அலசுறீங்க? தேவை என்ன? இதனால் மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன? அவங்க குடும்பத்துக்குள்ளார அடிச்சுக்கிறாங்க. என் குடும்பத்துக்குள்ளார சண்டை இருக்குது, அதையே நீங்கள் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ அது ஒரு நிகழ்ச்சி வைக்கலாமா? எனக்கும் என் குடும்பத்துக்குள்ளார இருக்கிற சண்டையெல்லாம் கொண்டு வருவீங்களா? இதில் மக்களுக்கு இதில் நீங்கள் சொல்ல வர வேண்டிய செய்தி என்னன்னு எனக்கு தெரியும். இல்லை சார், இவங்க ஒரு செலிபிரிட்டின்றதுனால அவங்க செலிபிரிட்டினாக்கா அவங்கள பற்றி நல்ல விஷயங்களை சொல்லுங்கம்மா. ஜெயம் ரவி படங்களை பற்றி சொல்லுவோமே. அந்த படத்தில் ஜெயம்ங்கிற படத்தில் அவர் ஜெயம் ரவின்னு பேர் எப்படி வந்தது? அவர் எப்படி அந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் எவ்வளோ பிரமாதம் நடித்தார்? அதெல்லாம் பேசலாமே. இல்லை சார், டைவர்ஸ்ன்றது அது அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்க. அதில் நீங்களும் நான் ஏன் தலையிடணும்? இல்லை, நான் கேட்க வர்றது பார்த்தீங்கன்னாக்கா டைவர்ஸ் பண்ணாக்கா அந்த ஜீவனாம்சம் கொடுப்பாங்களே சார், அது 40 லட்ச ரூபா அது கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன். அது அவரால் முடியுன்றது தான் அவங்க கேட்குறாங்க. அது நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க? முடியலன்னா நீங்கள் இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? ஆர்த்திக்கு அந்த படத்தை வந்து ஜெயம் ரவிக்கு பதிலாக நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? இல்லை, இன் வாட் வே வி ஆர் கோயிங் டு ஹெல்ப் தெம்? இந்த விஷயத்தை நம்ம பேசுறது மூலமாக அந்த குடும்பத்துக்கு நம்ம செய்யக்கூடியது என்ன? ஆர்த்திக்கு அந்த படத்தை வாங்கி கொடுக்க போகிறீங்களா, கொடுக்காதுன்னு சொல்ல போகிறீங்களா? என்ன உங்களுடைய முடிவு என்ன? இது எதுக்காக நம்ம பேசணும்? ஒரு குடும்பத்துக்குள்ளார நடக்கிற தகராறோ வேற்றுமையோ ஏதோ நாளைக்கு அவங்க ஒன்றா சேர்ந்துக்கிட்டா நீங்கள் நான் எங்கே போய் மூஞ்சி வச்சுக்குவோம்? ஒன்றா சேர்ந்துங்கிறது தான் என்னுடைய ஒரு நல்லதாக திங்க் பண்ணுவோம். ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணுவோம்? எதுக்காக வந்து அடுத்த கெடுக்கிறதே நம்ம அதுக்காக தான் சேனலில் நடத்துகிறோங்கிற மாதிரி நம்ம போகக்கூடாது. யூடியூப்பை பற்றி மக்கள் அபிப்பிராயம் வேறு மாதிரி போய்டும். ஆயிரக்கணக்கு இப்போ இதே வந்து தனுஷ் வந்து இது பண்ணிட்டு போனபோது மனைவியை பிரிஞ்சு போனபோது இத்தனை பேச்சு நீங்கள் கேட்கவே இல்லையே. ஏன்னா ரஜினிகாந்த்கிட்ட முறைச்சா எதாவது ஆகிடுங்கிற பயத்தில் வாயை திறக்கலை. நீங்கள் அங்கேருந்து அது நடந்தது. என்னைக்கா வந்து பேசியிருக்கீங்களா? ரஜினிகாந்தனுடைய மகன் வந்து குழந்தையோடு வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணிச்சு, அதான் பேசுனீங்களா? ஏன் பேசலை? ஜெயம் ரவி வந்து கொஞ்சம் சாதாரண ஆள். அந்த ஆர்த்திகள் சாதாரண இருக்கிறதுக்கு அது எவ்வளோ அது மேலே அவங்க மேலே எவ்வளோ மண்ணவாரி வீச முடியுமோ அவ்வளவும் வந்து சேனல். ஏன்னா இது ஏன் இப்படி ஆத்திரத்தோடு பேசுகிறேன்னு நீங்கள் 4வது ஆள் இதை வந்து கேட்குறது. தேசமே அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் என்ன பண்ண போகிறாங்கன்னு மோடியிலேருந்து அத்தனை பேர் கண்குத்தி பாம்பாக உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி கேட்குறீங்க. என்ன விஷயம்? அதில் என்ன ஆக போகுது? மற்ற நடிகர்கள் வீட்லேயும் தான் நடந்தது. என்ன இப்போ கேட்டுட்டீங்க? சார், அதுதான் சார் நான் கேட்க வரேன். நடிகர்கள் ஏன் சார் அதிகமாக டைவர்ஸ் பண்ணுறாங்க? அதே நடிகர்கள் வீட்டில் தான் டைவர்ஸ் நடக்குதா? வேறு வீட்டில் அதிகமாக அது செலிபிரிட்டின்றதுனால வெளியில் செலிபிரிட்டிங்கிறதுனால நீங்கள் கொடுக்குற உடம்பு இல்லாட்டி போல் அது எங்கள் வெளியில் யாருக்கு வந்திருக்க போகுது? இந்த ஏன் ஒரு அடிப்படையில் நான் ஒரு காரணத்தை பத்திரம் சொல்கிறேன். பெரிய பணக்கார வீட்டில் நீங்கள் பொண்ணு எடுத்தீங்கன்னா, ஒரு ஆர்டினரி குடும்பத்தை சேர்ந்தவங்க பொண்ணு எடுத்தான்னா அந்த பொண்ணு கூடிய சீக்கிரம் புருஷனை வெளியே துரத்திடுவோம். ஏன்னா அப்போ வீடு பணக்கார வீடாக இருந்துன்னு வச்சுங்க, அந்த பொண்ணு வந்து புருஷன் வீட்டுக்கு வரமாட்டா. இது அடிப்படை. புருஷன் வீடு ஈக்குவலாக பணக்காரனாக இருந்தால் தான் அவன் புருஷன் வீட்டுக்கே வருவான். அது தெரிஞ்சுங்க. இது நம்ம ஊர் சைக்காலஜி. ஒரு பிரபல குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து ஒரு குடும்பத்தில் கொண்டு போய் சேர்த்துறீங்கன்னாக்கா அப்பா வீட்டில் தான் அவன் எந்நேரமாக உட்காந்துக்கிட்டு இருப்பான். பல உதாரணங்கள் இருக்குது. ஒரு பெரிய ஜவுளி கடை, சென்னையினுடைய பெரிய துணி கடையில் அதுவும் உண்டு. அவர் வீட்டில் அவருடைய மருமகன் எதிர்பாராதமாக என்னை வந்து அவர் சந்தித்தார். அவர் ஒரு நண்பர் கூப்பிட்டு வந்தார். அவர் யாருன்னு கேட்டால் அதோடைய மருமகன். சரி, அவரே ஏன் கூப்பிட்டு அவர் ஒரு டாக்டருக்கு பிடிச்சிருந்தார். அவர் ஒரு டாக்டர். சரி, என்ன அப்படின்னு பேச்சு இது பண்ணும்போது ஒன்று அழுதார். என்னன்னு பார்த்தா அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் இந்த வந்து மாப்பிள்ளையாக கட்டி வச்சுட்டாங்க. இவர் வந்து ஒரு சாதாரண அவங்க அண்ணன் வந்து ஒரு டெய்லர் தொழிலில் சம்பாரித்த பணத்தை வச்சு இப்போ தம்பி வந்து டாக்டர் ஆக்கிட்டார்.
அவங்க ஜாதியில் வந்து டாக்டருக்கு படித்த ஒருத்தன் இருக்கானோன்னு அவங்க வந்து தான் பொண்ணை கொடுக்குறேன்னு அவங்களா வந்து கேட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பெரிய இடம்னோடனே ஜாம்னு பண்ணிட்டாங்க. பண்ணி முடித்த உடனே அவர் சொல்கிறாரு, ஏப்பா அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் இருக்கிற இப்போ எல்லா வசதியும் இருக்குது, ஏர் கண்டிஷன் கூடாது, எல்லாம் இருக்குது சார், நீங்கள் போய் அங்கே இருக்குது சார், சொல்லுங்கள் விஷயத்துக்கு வாங்கன்னு. சாப்பிட போவார் காலையில் டிஃபன் சாப்பிட்றது. அந்த சமையல்காரர் சொல்லுவாராம், அந்த தண்டச்சோறு வந்துருச்சு மாப்பிள்ளை, தண்டச்சோறு வந்துருச்சு, இட்லிலாம் எடுத்துகிட்டு வா, வேலைக்கு போகிறவங்களும் சம்பாதிக்கிறவங்களும் எல்லாம் அப்புறம் வருவாங்க, மொதல் இந்த ஆள் திங்க வந்துடுவான், கொண்டா அப்படிம்போம். பேசாமல் உட்காந்துருப்பேன், பிளேட்டை வந்து அப்படி டடால்னு போடுவோம். அப்படியும் இட்லி எடுத்து தின்னு தின்னு. வீட்டில் வேலை பார்க்குற சர்வர், வீட்டில் இப்போ வேலை பார்க்குற சர்வெண்ட் அவர் கொடுக்குற மரியாதை. அவர் சும்மா கண்ட இடத்துல வந்து உட்காந்துருக்க வேணாம்னு சொல்லுமா அவங்க வீட்டுக்காரர், போய் அவர் ரூமில் இருக்க சொல்லு அப்படிம்பாங்களாம். குடும்பத்தில் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு தான் இவருக்கு இடம் கிடையாது. இவங்கள தானே சார் தேடி போய் கல்யாணம் பண்ணாங்க. டாக்டர் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரனுக்கு அடுத்தா அப்படி, சமையல்காரருக்கெல்லாம் அப்புறம் விட்டு ஓடியான்ட்டான். அது நான் சொன்னேன், பணம் கிடையாது சார், உங்களுக்கு பணமா சார் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கை விட்டு எடுத்தார். நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் தினசரி செலவுக்கு 10,000 கொடுக்குறாங்க சார். இப்போ அப்போவே தினசரி 10,000 கொடுக்குறாங்க. பவுன் விலை வந்து 100-100 பெட்ரோல் வந்து 5 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்கு போட்டு பெட்ரோல். அந்த காலத்தில் பாக்கெட்டில் 10,000, டெய்லி 10,000 வச்சுக்க சார், வேணா சொல்லுங்கள், தினம் அந்த கொடுக்குறது வந்து உங்கள் வீட்டை கொடுத்துட்டு ஜாலியாக அந்த வீட்டில் வேணா இருங்க அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தேன் எல்லாம். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டேன். எங்கள் அண்ணா அப்போ மந்திரியாக இருந்ததுனால அவருக்கு பயந்துட்டாங்க. ஏன்னா அது பெரிய இடத்துல மாப்பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து சப்போர்ட் வருதுன்னா அதுக்கப்புறம் அவங்க பயந்துட்டாங்க. பயந்துட்டு நான் சொன்னேன், உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், இந்த பையனோட தொடர்ந்து இருக்கணும்னாக்கா முதல்ல அவங்க 2 பேர்த்தையும் தனி கொடுத்தன வைங்க, இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். இன்னும் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பையன் படிச்சிருக்கான், அவனை லண்டன் அனுப்புறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அவன் லண்டன் போயிட்டானா கூட பொண்ணு அனுப்பி வைக்க, இந்த கல்யாணம் நிற்கணும்னா, இல்லாட்டி இது நிற்காது அப்படின்ட்டு. அவங்க என்னென்னவோ பேசுனாங்க. இந்த பையன் பார்த்தா சார் இதெல்லாம் சரிப்பட்டு வர லண்டனுக்கு போயிட்டான். அவன் தான் டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டான். அவ்வளோதான். அது பெரிய பணக்கார வீட்டில்னாக்கா நீங்கள் செலவுக்கு காசை கொடுத்துருவாங்க, மான மரியாதை விட்டுறணும். மான மரியாதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பணக்கார வீட்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறீங்களா ஜெயம் ரவி, அவங்க அப்பா மோகன் எனக்கு தெரியும், அந்த குடும்பமே எனக்கு நல்லா தெரியும். அந்த ஆரத்தி வந்து என்னுடைய மருமகளுடைய என்ன அண்ணன் பொண்ணோட கிளாஸ்மேட்டு. அதான் என் மகனுடைய சகலையோட பொண்ணும் அதுவும் கிளாஸ்மேட்ஸ். இந்த ஃப்ளாட்டில் தான் இருந்தாங்க. இது உறவு வீடாக இருந்தது. இங்கே தான் எந்நேரம் இருக்கும். நல்லா தெரியும் எனக்கு. அவர் மோகன் என்ன வருதுங்கிறது எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பல. அவங்க தனிப்பட்ட இதில் வந்து என்ன காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்கங்கிறது யாருக்கு தெரியும்? அது அவங்களுடைய சுதந்திரங்க. அதில் நான் ஏன் தலையிடணும்? இல்லை சார், குழந்தைங்க வந்து பெரிய குழந்தைகள் ஆகிட்டாங்க. அதெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் தெரியாமல் உங்களுக்கும் எனக்கு இவ்வளோ கவலைப்படுறோமே, அந்த கவலை அவங்களுக்கு இருக்காதா? இப்போ நீங்கள் உருகி அழுகுறீங்க, ஐயோ என்ன ஆகிடுமோ ஏதாகிடுமோன்னு கதறீங்க. அந்த கதறில் அவங்களுக்கு இருக்காது? எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாம் வந்து நம்ம கேட்க முடியாது. இது தனிப்பட்ட வாழ்க்கை. அதை பற்றி நம்ம விமர்சிக்கிறதுக்கும் அதை வந்து அலசறதுக்கும் அது சம்மந்தம் இல்லை. எந்த வகையில் இது வந்து சமுதாயத்துக்கு இதில் என்ன செய்தி சொல்ல வர்றீங்க? அவங்க பிரபலங்க அப்படின்ற பிரபலத்தை பற்றி ஒரு செய்தி போட்டு ஒரு உங்கள் இதை வந்து ரசிகர்களுக்கு ஊர்வம்பு பேசுறத நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதுதானே வடநாட்டில் என்ன சொல்கிறான், உங்கள் தமிழ் ஆளுங்க ஏன் சார் பேசி சாவடிக்கிறீங்க? என் சிஸ்டர் சொல்லுவாங்க, பாம்பேயில் கூட இருந்தாங்க, நம்மளை பார்த்தாவே பயப்படுறாங்கடா. அவங்க ஃபஸ்ட்டு டைமு பாலில் தண்ணி கலக்கிற விஷயம் பாம்பேயில் இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாதா? பாலில் தண்ணி கலப்பீங்களா? பாவம் இல்லையா? நாம் எங்கள் ஊரில் பாலில் தண்ணி கலக்காம அவங்க விற்றதே கிடையாது. இதெல்லாம் இருக்குதுங்க. அதாவது சில நம்மளை பற்றி தமிழ்நாட்டை பற்றி வெளிநாடுகளில் பேசுறது என்னன்னா, ஊர்வம்பு பேசுறதால் தமிழனை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறது தான் நமக்கு இருக்கிற கெட்ட பேர்.
என்எஸ் கிருஷ்ணன் எடுத்த படம் மணமகள் 50-60ன்னு அதில் ஒரு நாடகம் வரும். அந்த படத்துக்குள்ளார ஒரு நாடக காட்சி. அதில் என்எஸ்கேயும் அவர் கூட அந்த சக நடிகர் பாண்டியன் நடிகர் 2 பேரும் பேசிக்கிட்டு வருவாங்க. ரோட்டில் வருவாங்க. நிறைய தனித்தனி வீடுகள்லாம் பங்களாக்கள்லாம் இருக்குது. ரோட்டில் அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஒரு பங்களாவை கிராஸ் பண்ணும்போது அந்த நண்பர் சொல்லுவார், அண்ணே இந்த வீட்டை பாருங்கண்ணா அப்படின்னாரு. என்னப்பா இந்த வீட்டில் விசேஷம்? இந்த வீட்டை பற்றி ஒரு மாதிரி பேசுகிறாங்கண்ணே. என்ன பேசுகிறாங்க? எந்நேரமும் ராத்திரியெல்லாம் லைட் எரியுது, யார் யாரோ வர்றாங்க போகிறாங்க, என்னென்னமோ வர்றாங்க, ரொம்ப சரியில்லைண்ணே அப்படி. அப்படியா? ஓஹோ, அவ்வளோ மோசமான வீட்டு? அது ஆமாண்ணா, ஊரே பேசுது. சரி, பாக்கெட்டு இன்னொன்று வச்சுருக்க, பாக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்பாரு. பேனா இருக்குது, பர்ஸ் இருக்குது, 2-3 பேப்பர் இருக்குது. அது இருக்குது, ரைட்டு தெரியுது எனக்கு பார்த்தாவே. பேனாவில் இங்கு போடுற காலம், பேனாவில் இங்கு இருக்குதான்னாரு. பார்க்கணுண்ணே. சரி, பேப்பர் வச்சு என்ன பேப்பரு இருக்குண்ணா பார்த்து சொல்கிறேன். பார்க்காம சொல்லுது. எப்படி என்ன பார்க்காம சொல்கிறது? பாக்கெட்டில் இருக்கிற பேப்பரு பேனாவில் இங்கு இருக்குதாங்கிறதெல்லாம் பார்க்காம சொல்ல முடியாது. ஆனால் அந்த வீட்டில் லைட் எரிஞ்சாவே போதும், எல்லா கதையும் சொல்லிடலாம் இல்லையா அப்படின்னாரு. வதந்திகள் இப்படித்தான். அழகாக சொன்னது. ஒருத்தனை பற்றி கெட்டதாக அசிங்கமாக கேவலப்படுத்தி பண்ணணுன்னாக்க நம்மளால் முடியும். அதில் யாருக்கு லாபம்? என்ன லாபத்தை? இதுக்கான சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி செய்திகள் போட்டு தாங்க இந்த லட்சுமிகாந்தன் ஒரு ஆள் இருந்தான் அந்த காலத்தில். கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்து நேசன் ஒரு பத்திரிகை நடத்தணும். இதே தான் அவனுடைய வேலையை. உன் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறுங்கிற ஒரு இது ஒரு தமிழ் வரிகளை அந்த ஆள் தான் உருவாக்கணும். பிளாக்மெயில் பண்ணான். அதில் தான் அவனை குத்தி கொலை பண்ணிட்டாங்க. அதில் குற்றவாளிகள்னு நிரூபிக்கப்பட்டு தான் எம்கே தியாகராஜ பகதூர், என்எஸ் கிருஷ்ணன், பச்சைராஜா ஸ்டுடியோ ஸ்ரீராம் நாயுடு 3 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஓஹோன்னு வாழ்ந்த பகதூர் அப்படியே அதில் பாதாளத்துக்கு போய் பிச்சைக்காரன் அளவுக்கு போனதுக்கு காரணம் அந்த கொலை வழக்கில் சிக்கனது தான். 12 படம் தான் நடித்தார். சூப்பர் டூப்பர் ஸ்டார். இன்றைக்கி ஒரு அவர்கிட்ட போகிறதுக்கு கூட இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் கூட யோகிதை கிடையாது. திருச்சியில் 2 பக்கமும் லட்சக்கணக்கில் நின்னாங்க. அவர் சொந்த ஊருக்கு அவர் போகும்போது காரில் போவார். ஆரம்பத்தில் சாரட்டில் போனார். அந்த காலத்தில் கோச் வண்டி இருக்குல்ல, அதில் போவார். 2 பக்கமும் லட்சக்கணக்கில் மக்கள் கூடியிருந்தாங்க. எங்களுக்கு நெருங்கிய பழக்கம். வெள்ளி தட்டு நடுப்பதில் தங்கச்ச உரைச்சி ஊற்றிருப்பாங்க. அப்படியே இது மாதிரி புல்சை மாதிரி இருக்கும். நடுப்பதில் மஞ்சள் கலரில் தங்கம். அதில் தான் சாப்பாடு போட்டு சாப்பிடுவார். வெள்ளி கூஜா. அவரே தண்ணி எடுத்துகிட்டு வருவார். சென்ட்டு மணக்கும். அந்த காலத்தில் சென்ட்டு கிடையாது, அத்தர்னு ஒன்று உண்டு. அது அப்படியே மணக்கும். ஆள் எப்படி இருப்பார் தெரியுங்களா? இதெல்லாம் அவர் பக்கத்தில் நின்னாக்கா இது கருப்பு, இது கருப்பு. அவர் பக்கத்தில் நின்று அந்த சிவப்பு. ஒரு சிரிப்பார். முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சுது. இந்த சிரிப்பை பார்த்தா போதும். அப்பேற்பட்ட சிவப்பு. சில்க் ஜிப்பா மஞ்சள் கலரில் போட்டுக்கிட்டு வருவார். வாயில் வெத்தலை பார்க்க அந்த சிவப்பு உதடெல்லாம் சிவப்பார். ஒரு அப்படிப்பட்ட அந்த மனுஷன் சாகும்போது எவ்வளோ கண்ணு தெரியல, பார்வை போயிடுச்சு. கடைசியாக சிவகாமிங்கிற படம் தான் சேலத்தில் ரத்னா ஸ்டுடியோவில் தான் எடுத்தாங்க. அதுதான் அவருடைய கடைசி படம். அந்த கண்ணு தெரியாத நிலையிலையும் கேமரா எங்கே இருக்குதுன்னு கேட்டு நின்று நடித்து கூப்பிட்டு போயிட்டார். கருமாரி அங்கேருந்து கோட்டை மாரியம்மன் கோயிலில் தினம் சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணி வரலும் பாடுவார். அப்படி தான் இருந்தால் அந்த சேலத்தில் தான் இறந்தார். ஏறத்தாழ பிச்சை எடுக்கிற நிலைமை இப்போ லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. அதெல்லாம் அந்த காலத்தில் அதுக்கு பேர் மஞ்சள் பத்திரிகைன்னு பேர். இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் வார பத்திரிகைகளை கிச்சுங்கிற பேரில் அதெல்லாம் போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு காலத்தில் ஓடிச்சு. இப்போ இன்றைக்கி அது தேவையில்லை. என்னை பொறுத்தவரை நம்ம எவ்வளவோ பல விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம பேசி என்னத்தை பண்ண போகிறோம்? இதை இந்த மாதிரி இதை வெட்டி சுற்றிக்கிட்டு இருக்கிற பசங்களுக்கு வேணால் இதை பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்கள பற்றி அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு நிறையா தெரியும். அதெல்லாம் நான் அலச விரும்பலை. அவங்க செய்கிறது ரைட்டாக 40 லட்சம் கேட்குறாங்கன்னா கொடுக்கறதுக்கு சக்தி இருந்தால் கூட இல்லாட்டி அப்படின்னு போக வேண்டியது. என்னை பொறுத்தவரை ஒரு பாயிண்ட் மாத்திரம் சொல்கிறேன். அவங்க 40 லட்சம் ஏன் கேட்குறாங்கன்னா அது காரணம் நீங்கள் தான். நாங்கள் ஆமாம், மீடியா தான் காரணம். ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்குறதா எழுதுறீங்கல்ல. 150 கோடி ரூபாயில் 40 லட்சம், மாதத்துக்கு 40 லட்சம்னா வருஷத்துக்கு எவ்வளோ? 4 கோடி 80 லட்சம். அல்ப தொகை கொடுத்துட்டு போகிறதுக்கு என்ன? நீங்கள் தானே எழுதுறீங்க. 150 கோடி வாங்குறாங்க ஒரு படத்துக்கு.
ஒரு படத்துக்கே 150 கோடினா 10 படத்துக்கு எவ்வளோ ஆகும்? 1500 கோடியில் வருது. அதில் ஒரு 4 கோடி கொடுக்குறதுல என்ன கஷ்டம் வருஷம்? என்ன கஷ்டம்? அவ்வளோதான் கேள்வி.